எனவே இந்த 12 படிகளின் போது உங்கள் தேவைகளுக்கு சிறந்த மழை அறுவடை முறையை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் திட்டமிடுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் சிறந்த அமைப்புக்கு கூட சிறிது பராமரிப்பு தேவைப்படும். உங்கள் கணினியை அமைத்தவுடன் முதல் மழைப்பொழிவு நிகழ்விற்கு பிறகு அதை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். இதன் மூலம் கணினியின் ஒவ்வொரு பகுதியிலும் சிறிதளவு தண்ணீர் சென்ற பிறகு அது எவ்வாறு பார்க்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மிக அடிப்படையான மட்டத்தில் அனைத்து உறுப்புகளும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். இதனால் நீர் கசிவு இல்லாமல் கணினி வழியாக பாயும். இப்போது உங்கள் கணினியின் வெவ்வேறு கூறுகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான இடைவெளியில் ஆய்வு தேவைப்படும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நீங்கள் ஆய்வு செய்ய விரும்பும் முதல் முக்கிய பகுதிகள் கண்ணி உள்ள பகுதிகளாகும். ஏனெனில் இவை இலைகள் மற்றும் குப்பைகள் காலப்போக்கில் குவிந்துவிடும். எனவே மழை தலைகளுக்கு திரையை சரிபார்த்து இலைகளை துலக்குங்கள். உங்களிடம் பக்கெட் ஸ்டைல் ரெயின் ஹெட் அல்லது மூடப்பட்ட மழை தலை இருந்தால் இவற்றில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம். வெறுமனே அவற்றை கழற்றவும் அல்லது பேட்டை அகற்றவும். அதற்கு ஒரு தூரிகையை கொடுத்து பின்னர் அதை ஒரு குழாய் கொடுக்கவும். இலைகள் தானாகவே உதிர்வதைப் போலவே அந்த திரைகளில் இருந்து விழுவதில்லை. எனவே அவர்களுக்கு ஒரு குழாய் கொடுங்கள், அது நன்றாக வேலை செய்யும். கண்ணி உள்ள மற்ற பகுதிகளுக்கும் இதுவே செல்கிறது. எனவே எந்த தொட்டி திரைகள், ஒருவேளை ஏதேனும் வழுதல், காற்று இடைவெளிகளை பரிசோதிக்கவும். அவர்களுக்கு பேக் வாஷ் கொடுத்து தேவையான இடங்களில் அவற்றை துலக்கவும். உங்கள் முதல் ஃபிளஷ் அமைப்புக்கு வரும்போது குப்பைகள் ஏதேனும் குவிந்துள்ளதா என நீங்கள் கடையை சரிபார்க்க வேண்டும். இன்டர்னல் ஸ்ட்ரெயினரை சரிபார்க்க யூனிட்டை திறந்து எவ்வளவு குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன என்பதை ஒரு குறிப்பையும் மனக்குறிப்பையும் உருவாக்கவும். இதன் மூலம் எதிர்காலத்தில் நீங்கள் இதை எவ்வளவு அடிக்கடி செய்யப் போகிறீர்கள் என்பதை அளவிட முடியும். அங்கு அதிகம் இல்லை என்றால் குறைவாக அடிக்கடி செய்யுங்கள். அது உண்மையில் நிரம்பியிருந்தால் அதை அடிக்கடி செய்யுங்கள். கட்டுப்பாடுகள் அல்லது தடைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்ய உங்களுக்கு கிடைத்துள்ள எந்த வெளியீட்டு வால்வுகளையும் சரிபார்ப்பது நல்லது. நீங்கள் ஒரு தானியங்கி ஈரமான உலர் வால்வுடன் ஈரமான அமைப்பை பெற்றிருந்தால் வடிகட்டியை சரிபார்ப்பது நல்லது. அவற்றில் ஒரு சிறிய வடிகட்டி இருக்கப் போகிறது. அந்த வடிகட்டிகளை சரிபார்த்து ஆய்வு செய்து அதன்படி சுத்தம் செய்யவும். உங்களிடம் தானியங்கி வால்வு இல்லை என்றால் இருந்து உங்கள் சார்நிலை வடிகட்டுதல் அமைப்பை சரிபார்க்க வேண்டும். உங்கள் வழியை உருவாக்கவும். இது பயன்பாட்டிற்கு முன் கடைசி உறுப்பு ஆகும். எப்போதாவது அதை சரிபார்க்கவும். மேலும் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் மேலாக வடிகட்டிகளை மாற்றவும். இந்த கேட்ரிட்ஜ்களில் சிலவற்றை மீண்டும் கழுவலாம். எனவே அவற்றில் சிலவற்றிலிருந்து இன்னும் கொஞ்சம் உயிர் கிடைக்கும். உங்கள் கணினியில் அவ்வப்போது பராமரிப்பு உங்கள் மழைநீர் அமைப்பு எப்போதும் சிறந்த முறையில் இயங்குவதை உறுதி செய்யும். உங்கள் சிஸ்டம் சரியான தயாரிப்புகளுடன் கட்டமைக்கப்படும் போது அதை பராமரிப்பதை எளிதாக்கும். பின்னர் சில நிமிடங்கள் சீரான இடைவெளியில் முதலீடு செய்தால் உங்கள் கணினி மிகவும் சீராக இயங்குவதை உறுதி செய்ய நீண்ட தூரம் செல்லும். இப்போது இது ஒவ்வொரு சொத்துக்கும் தனிப்பட்டதாக இருக்கும் போது நிறுவிய பின் ஆரம்ப மாதங்களுக்குப் பிறகு அவ்வப்போது சோதனைகளை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. பின்னர் அந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் மாற்றியமைக்கலாம்.